ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு தமிழ் ஆஸ்பென்ஸ் கிளப். ஸோ எஸ்எஸ்சிலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் இஸ் இன்ஃபார்ம் தட் தி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் வில் பி ஆதார் எனேபிள் ஃபார் 2025 எக்ஸாமினேஷன் சைக்கிள் அண்ட் ஆன்வர்ஸ். தட் இஸ் ஃப்ரம் 2nd June 2025. அதான் 2 ஜூன் 2025 இருந்து உங்களோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஆதார் எனேபிள்டாக தான் இருக்க போகுது. அப்போ ஆதாரில் நம்ம ஃபர்னிஷ் பண்ண டீட்டெயில்ஸ் தான் எடுத்துக்க போகுது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு புரிஞ்சுதல் இருக்கு. பட் அது 2 ஜூனில் வர்றது அப்புறம் தான் நமக்கு தெரியும் இது எப்படி நடக்க போகுதுன்ட்டு. ஓகே. ஸோ இந்த ப்ரொசீஜர் ஏன் பண்றாங்கன்னா, இதுக்கப்புறம் நீங்க எக்ஸாம் எழுதும்போது, நீங்க எக்ஸாம் சென்டருக்குள்ள போன உடனே, இந்த இந்த பெர்சன் தான் எக்ஸாம் எழுத வராங்களான்னு சொல்லிட்டு அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ஸ் வச்சு வெரிஃபை பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் ஆதார் எனேபிள்ட் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் நடக்க போகுது. அப்போ உங்க தம்ப் பிரிண்ட்ட எடுத்து அத வெரிஃபை பண்ண போறாங்க. ஸோ அதுக்காக தான் இதுக்கப்புறம் எல்லாமே ஆதார் எனேபிள்டா போகுது. ஓகே. அதே மாரி இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்தர் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆனுவல் எக்ஸாமினேஷன் கேலண்டர் இஷ்யூட் ஆன் 9th May 2025, it is informed that the option to edit the existing one-time registration from OTR would be permitted only till 31st May 2025. அதாவது இதுக்கு வரைக்கும் நம்ம வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண எல்லாருமே ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எடிட் பண்ண முடியாது. பட் எடிட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் குடுக்குறாங்க. 31st May 2025 வரைக்கும் இந்த பெர்மிஷன்றது குடுக்குறாங்க. அப்ப யாரெல்லாம் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல நீங்க சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த டைம் நீங்க யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன சேஞ்ச் பண்ண போறோம்? இந்த சேஞ்ச் எதுக்காக நம்ம பண்ணணும்? அந்த கேள்வி வரும். நல்லா கேட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்லயுமே அவங்க எதிர்பார்க்கிறது என்னன்னா, நீங்க புரொவைட் பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ். இந்த சர்டிஃபிகேட்ஸ்ல இருக்கக்கூடிய உங்களோட நேம் எக்ஸாக்ட்டா உங்களோட ஆதாரோட ஒத்து போகணும். இப்ப ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்லேருந்து எல்லாமே அவங்க அதான் சொல்லியிருக்காங்க. உங்க சர்டிஃபிகேட்ல இருக்கக்கூடிய நேமு, அதாவது ஸ்பெல்லிங் எல்லாமே டிட்டோவா ஒரே மாரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அத பேஸ் பண்ணி தான் இதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட்ஸ் வேலிடா இல்லையா? அந்த மாரி எல்லா ப்ரொசீஜரும் போகுது. ஸோ நீங்க ஓடிஆர் பண்ணும்போது, ஆதார் எனேபிள்டா நீங்க போறீங்கன்னா, அப்ப ஆதாரோட நேம் தான் அது எடுக்க போகுது. அப்ப சர்டிஃபிகேட்ஸ் நேமும், உங்க ஓடிஆர் நேமும் ஒண்ணா தான் இருக்கணும். இப்ப சர்டிஃபிகேட்ஸ் நேமும், ஆதாரோட நேமும் ஒண்ணா இல்லன்னா, நம்மளோட பெஸ்ட் அட்வைஸ் என்னவா இருக்கும்னா, ஆதாரோட நேம நீங்க சேஞ்ச் பண்றது பெட்டர். உங்க சர்டிஃபிகேட்க்கு ஏத்த மாரி ஆதார் நேம் சேஞ்ச் பண்ணி ஏன்னா, ஆதார் நேம நம்ம சேஞ்ச் பண்ணிவிடலாம். ஆனா சர்டிஃபிகேட்ஸ்ல போய் நேம் சேஞ்ச் பண்றது குதிரை கொம்பு. பெஸ்ட் என்னன்னா, முதல்ல சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துக்கோங்க. சர்டிஃபிகேட்ஸ் நேம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கேத்த மாரி உங்க ஆதார்ல எல்லா நேமும் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து ஓடிஆர் நீங்க மறுபடியும் ரெக்டிஃபை பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா பெட்டர். ஓகே. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இப்ப இந்த ஓடிஆர்ல டீட்டெயில்ஸ் எப்படி மாத்துறதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ நீங்க எஸ்எஸ்சி வெப்சைட்குள்ள போனோனே லாகின் ஆர் ரெஜிஸ்டர்க்குள்ள போயிட்டீங்கன்னா, உங்களோட யூசர் நேம் அதாவது உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுவும் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி சொல்லி கேட்கும். கேப்ச்சா நீங்க போட்டுட்டு லாகின் பண்ணி உள்ள போயிடலாம். நீங்க லாகின் பண்ணி உள்ள போன உடனே உங்க நேம், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, உங்க ஃபாதர் நேம், இமெயில் ஐடி, மதர்ஸ் நேம் எல்லாமே நீங்க குடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். இப்ப நம்ம எடிட் பண்ணணும்னா, எடிட் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் இங்க கேட்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ நீங்க கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிடலாம். ஸோ உள்ள போயிட்டு இப்ப நீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, எடிட்டபிளா இங்க இருக்கும். இந்த ஆதார் கார்டு நம்பர்னா இங்க எடிட்டபிளா இருக்கும். இந்த நம்பர நீங்க மாத்தலாம்னா மாத்த முடியும். மறுபடியும் அது வெரிஃபை ஆதார் கார்டு நம்பர் இந்த இடத்துலயும் மாத்த முடியும். இந்த மாரி டிசேபிள்டான இருக்கக்கூடிய இடத்த மட்டும் தான் நீங்க மாத்த முடியாது. ஏன் அது மேக்ஸிமம் டிசேபிள்டா இருக்குன்னா, அதுல நீங்க எதுவுமே ஃபில் பண்ணல. அப்ப மாத்துறதுக்கு அங்க ஒண்ணும் கிடையாது. ஓகே. அந்த மாரி நீங்க ஒண்ணா எந்தெந்த இதெல்லாம் நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்க. இப்ப மதர்ஸ் நேம் இப்ப மதர்ஸ் நேம்லாம் நம்ம மாத்த போறோமான்னு கேட்டா, பிரச்சனை என்னன்னா, மதர்ஸ் நேம்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். அந்த மிஸ்டேக்ஸ் வந்து நீங்க டைப் பண்ணும்போது, இப்போ சில பேருக்கு வந்து புவனேஸ்வரி அந்த பேர்ல வந்து எஸ்ஹெச் போட்டிருப்பாங்க. இல்ல சில பேர் எஸ் மட்டும் போட்டிருப்பாங்க. அந்த மாரியான மிஸ்டேக்ஸ் நடந்துச்சுன்னா, அது இங்கேயே நீங்க ரெக்டிஃபை பண்றது பெட்டர். ஆனா நாள பின்ன அங்க போகும்போது ப்ராப்ளம்ஸ் வரும். டிவில வந்து நமக்கு ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாரி நீங்க என்னென்ன சேஞ்சஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் நீங்க ரெக்டிஃபை பண்ணணுமோ, எல்லாமே நீங்க ரெக்டிஃபை பண்ணிடலாம். அதே மாரி இப்ப நீங்க வரும்போது உங்களுக்கான மொபைல் நம்பர்னு ஒண்ணு இருக்கணும். இமெயில் ஐடின்னு ஒண்ணு இருக்கணும். இது மஸ்ட். இது உங்களுக்கானதா இருக்கணும். அப்பாதோ, அம்மாதோ வேற யாரதும் இருக்கக்கூடாது. உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி. ஏன்னா ஃபர்தரா இதுல தான் உங்களுக்கான எல்லா கம்யூனிகேஷனும் நடக்கும். ஓகே. ஸோ அதையும் நீங்க ஓடிபி வச்சு வெரிஃபை பண்ணிட்டு இங்க என்டர் பண்ணிடலாம். நீங்க சேவ் நெக்ஸ்ட் குடுத்துட்டீங்கன்னா, இங்க நடந்தது எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆயிடும். அதே மாரி ஒரு ஸ்டெப்லயும் பார்த்தீங்கன்னா, சேவ் நெக்ஸ்ட் குடுத்து நீங்க என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம். லாஸ்ட்டா எல்லாம் முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, இங்க சேவ் நெக்ஸ்ட் குடுத்தோனே, உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாரி சக்சஸ் அப்படின்னு வந்துரும். ஸோ வந்துட்ட அப்புறம் நீங்க அழகா லாக் அவுட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ இது போக இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, எங்க டெலகிராம் சேனலோட லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கோம். மறக்காம அதுல ஜாயின் பண்ணிட்டு கேளுங்க. இல்ல நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கறனாலும் கேட்கலாம். அத விட ரொம்ப முக்கியம், நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.